ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம குருமார்களுடைய ஆசிர்வாதம், இன்றைக்கி என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 3க்கு பிளாக் கலர் ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? ஹீலிங் கிறிஸ்டல் அது. ஓகே, உங்களுக்கு இந்த 3 பைலில் எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி குருமார்கள் அப்படின்னா இவங்களோட ஆசீர்வாதத்தில் இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். கணக்கம்பட்டி அப்பாவை நினச்சிக்கலாம், இல்லை சாய்பாபாவை நினச்சிக்கலாம். நீங்கள் வேறு யாராவது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்கள நீங்கள் குருவாக நினச்சிக்கலாம். சரியா? சில பேர் நீங்கள் ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் அவங்கள மனதில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணாலும் அவங்கள ஆஸ் அ குருவாக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, சரி. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட சில சர்வீஸ்லாம் அவைலபிள் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு தெரியும். அதில் ரொம்ப பிரதானமானது பார்த்திங்கன்னா ஆரா ஸ்கேன் சர்வீஸ் கிளாஸ். இது உங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர். ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலாம். அது ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஒரு மாஸ்டராக இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இது நீங்கள் உங்களையும் ஹீல் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் அந்த சர்வீஸை கொடுக்க முடியும். எந்த மாதிரி சர்வீஸ்லாம் இதில் அவைலபிள் அப்படிங்கிறத பாருங்கள். ஆரா ஸ்கேன் பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன, அது ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும், நீங்களும் ஆஸ்ட்ரோ பார்க்கணும். ஆஸ்ட்ரோங்கிறது அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் ஆஸ்ட்ரோவில் என்ன வருதோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒருத்தரோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்த்து நீங்கள் இந்த ஆரா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட பிக்சர் வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பற்றின எல்லா விஷயங்களும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன விஷயங்கள் அதனால் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோ எப்படி பார்ப்பீங்க, எதுக்காக போய் பார்ப்பீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற நேரத்தில், ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் அச்சீவ் பண்ண முடியலங்கிற நேரத்தில் தான் நீங்கள் ஆஸ்ட்ரோ பார்ப்பீங்க. பட் இங்கே எப்படின்னா உங்களுக்கு இதில் ஜாதகம்லாம் தேவை கிடையாது. உங்களோட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட ஆரா ஸ்கேன் வச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும், எப்படி உங்களை இது பண்ணலாம், ஹீல் பண்ணலாம், எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வீஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டாபிக் பற்றி பேசினேன்னா இது பெரிய வீடியோ பதிவாக போகும். அதனால் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதை பிக்சரில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் நமக்கு ஆஸ்ட்ரோவில் சில பேருக்கு ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு கால சர்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமண தடைக்கு, இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறமா கூட அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் இருக்குது, கணவன் மனைவிக்கு சரியான ஒற்றுமை இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாலும் இதை கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் அதை சரி பண்ணி கொடுக்கப்படும். ஓகேவா? காலசர்ப்ப தோஷம் இருந்தால் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க, இது வேறு அது வேறு. ஓகேவா? அது மாதிரி மாங்கல்ய தோஷம், சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தாலி பாக்கியம் நிலைக்கிறத பற்றின விஷயமாக தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது, அதையும் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், சில பேருக்கு நிறைய தடைகள் வரும், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், செய்கிற பிஸ்னஸில் பிரச்சனைகள், இது மாதிரியெல்லாம் வரும்பொழுது பிளாக் மேஜிக்குங்கிற அந்த டாபிக் இந்த நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு டிசீஸ் வரப்போகுது, அதில் ரொம்ப அவேராக இருக்கணும், வருமுன் காப்பதே நலம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு உங்களோட ஆரா சக்கராவை அனலைஸ் பண்ணி இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த நியூமரிக்கல் நம்பர் வச்சு நியூமராலஜி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ்
உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த விஷயங்களை கூட இந்த உங்களோட அந்த ஆரா ஸ்கேன் மூலமாக உங்களை வந்து ஆரா ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கும் செஞ்சுக்கலாம், நீங்கள் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து சில கலர்ஸ், அதே மாதிரி ஸ்டோன்ஸ், இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி அதோட பவரை எடுக்கணும், அந்த பவரை வந்து நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளை ரெடியாக வச்சுக்கணும், எல்லா வித்தையும். இதெல்லாம் வந்து ஆரா ஸ்கேனில் ஜஸ்ட் அந்த அனலைஸ் பண்ணி சொல்லிவிடும். பட் அதை எப்படி நம்ம ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணுங்கிறத நான் அதோட அடிஷ்னலாக சில கிளாஸஸ் சேர்த்து சொல்லி தருவேன். ஓகேவா? அப்புறம் வந்து வாஸ்து பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் நீங்கள் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் தோஷம் அந்த மாதிரி இந்த இது இருந்ததுனாலும் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிளானட்ஸ், உங்களுக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது, எதுக்கு வீக்காக இருக்குது, சரி பாசிட்டிவாக இருக்க கிரகத்தோட பவர் ஏன் உங்களால் இருக்க முடியல, அதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடுவேன். ஓகேவா? அதோட ஸ்ட்ரகிள், அந்த பவராக இருக்க கிரகங்களோட பவர் எப்படி எடுக்கணும், நீங்கள் ஏன் அவங்க பவராக இருக்கிறவங்களோடது ஏன் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கான விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு வந்து டைவர்ஸ் பற்றி, அந்த விவாகரத்து அது இதெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது வழக்கு ஏதாவது வந்து கோர்ட்டு கேஸுன்ற அந்த வழக்குகள், அது வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்காக கூட இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி மேரேஜ் பற்றின அந்த இதெல்லாம் வந்து போயிட்டுருந்தேன்னா அதை பற்றி கூட உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். அதில் இது வந்து எப்படி போகும், இது எப்படி வந்து நீங்கள் ஃபேவரபுளாக மாற்றிக்கணும், அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி திருமண யோகம் இருக்குதா, அதே மாதிரி சொந்த வீடு அமையுமா, ஃபாரின் போய் செட்டில் ஆவீங்களா, ஃபாரினில் படிப்பு இருக்கா, ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகுமா, இல்லைனா எந்த மாதிரி ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ பித்ரு தோஷம், அப்புறம் வந்து பந்தன் தோஸ் அப்படின்லாம் இருக்குது. அதாவது ஒரு திருமண பந்தமாக இருக்கும், அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட அது வந்து கர்மா பேஸில் வருதா, இல்லை அது அவங்களோட ஆரா கனெக்ஷனில் வருதா, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, அந்த மாதிரி கூட அதில் சில விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பையும் சரி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கணும், இதை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் இந்த டாபிக் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இது படிச்சிருந்தால் தான் இதை செய்யணும், ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து ஒரு நல்ல உங்களோட அந்த யோக கலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோ படிக்கிறதுக்காக போயிட்டு நீங்கள் வந்து டைம் கொடுக்குறீங்கள்ல, அது மாதிரி தான் ஒரு ஆஸ்ட்ரோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து எப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதை தான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஓகேவா? அதை தான் கற்றுக்குவீங்க. பட் இங்கே வந்து லேகிங் எங்கே இருக்குது, அதை வந்து உங்களோட கரண்ட் பவரில், அதாவது உங்களோட ஆரா ஸ்கேனில் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஆராவோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி உங்களோட கரண்ட்டில் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி அமைய போகுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட முடியும். அதை கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று வரும். இந்த டாபிக் எடுக்கிறவங்க ஆரா ஸ்கேன் சர்வீஸ் கிளாஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸும் நான் வந்து சேர்த்தே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களோட கர்மாவில் போய்ட்டு நீங்கள் இந்த பிளாக் மேஜிக் அப்புறம் இந்த இதெல்லாம் வருது இல்லையா, ஆரா சக்ரா, அந்த பவர்லாம் நீங்கள் செக் பண்ணும் போது உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அது உங்களை வந்து இது பண்ணும், உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிற அந்த பெஸ்ட்டு அந்த இதுவை கொடுத்து நான் அதுக்கப்புறம் இதையும் கொடுத்துருவேன். ஸோ மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் ஈஸியாக நிறைய பேருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம்.
இப்போ நீங்கள் வந்து ரேக்கி கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகி தான் நீங்கள் வந்து அப்புறம் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்கு பல காலங்கள் ஆகும். ரேக்கி மாஸ்டர் ஆகணுன்னீங்கன்னா பல வருஷங்கள் ஆகும். அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதெல்லாம் விழுந்து எழுந்துக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் போதும் ஆகும் உங்களுக்கு. அதனால் யாராவது மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த ஆரா சர்வீஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா அதோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. அதோட கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இப்போ நான் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத. சரியா? ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் வியூவர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. நியூவாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றின இன்னும் கொஞ்சம் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு குருமார்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கணக்கம்பட்டி அப்பாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது பிரதானமாக. சரியா? ஓகே. இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கணக்கம்பட்டி அப்பாவுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அதே மாதிரி சாய்பாபா வழிபடுறீங்கன்னாலும் அவருக்கு அவரோட நேம் மென்ஷன் பண்ணி பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறவங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்கக்கிட்ட நீங்கள் மனதில் என்ன நிறுத்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவர்கிட்ட கேட்கணுன்னு நினச்சி அந்த எதிர்பார்ப்புக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, அப்பா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்க்கும்போது என்ன வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு பார்க்கலாம். சாய்ராம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு குடும்பத் தலைவி இல்லைனா குடும்பத் தலைவர், மோஸ்ட் ஆஃப் குடும்பத் தலைவர் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட குடும்ப ஒற்றுமைக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு லேகிங் இருக்குது, அது சரி பண்ணணும், அது எனக்கு வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவி இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் கூட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். இந்த ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போது நீங்கள் மனதில் என்ன நிறுத்தி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆன்சர் அப்பா கொடுக்குறாரு. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ நீங்கள் இவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். கொஞ்ச நாளாகவே அவங்கக்கிட்ட ஒரு அனுகூலமான ஒரு இது இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ரொம்ப அவங்கக்கிட்ட ஒரு அன்பு பாசம் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அன்பு பாசம் கிடைக்கல. கரெக்டா? இந்த ஃபேமிலிக்குள்ளே எனக்கு ஒரு அன்பு பாசம், எனக்கு ஒரு சப்போர்ட், எமோஷ்னல் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க. அது கொஞ்ச நாளாகவே ரொம்ப கோபதாபங்களை காட்டுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உங்கள் மனைவியும் சரி, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட சரி நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க, நம்ம இவ்வளோ நாள் நம்ம அவங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்க்குறீங்க. சின்ன சின்ன விஷயம் ஏதோ கேட்குறீங்கன்னா கூட அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்படி தான், உன் வேலையை நீப்பார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அதை வந்து உங்களால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கிறீங்க, ஸ்ட்ரிக்டாக சில முடிவுகள் கூட எடுப்பீங்க, இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வருவீங்க, இதை வெளில வரணும் அப்படிங்கிறாரு. சரியா? கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் முருகர் பக்தர், சில பேர் வந்து முருகரை வந்து ப்ரே பண்ணுவீங்க, முருகர் பக்தராக கூட தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுகூலமாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் குழந்தைகளை பற்றின ஒரு சில கவலைகள், அவங்களுக்கு ஏதாவது பீஸ்ஃபுல்லான லைஃப் அமையணும், அவங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு லைஃப் இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க திருமணத்துக்காக இல்லை படிப்புக்காக இல்லை வேலைக்காக நீங்கள் ரொம்ப வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. கூடிய விரைவில் உங்களோட அந்த எதிர்பார்ப்பு, உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடத்தி பார்க்கணும், இல்லைனாங்க ஒரு வேலை நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை முருகர்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். செந்தில் ஆண்டவரை ப்ரே பண்ணுங்கள், வெற்றியை கொடுப்பார். கண்டிப்பாக இந்த பைல்வன் சூஸ் பண்ணவங்க முருகர் பக்தர், மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் நீங்கள், இல்லைனா கருப்பசாமி, அந்த மாதிரி பவர்ஃபுல் காடு, அந்த மாதிரி காவல் தெய்வங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட அந்த அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு. ஆஸ் நீங்கள் குருவாக கூட நீங்கள் அவங்கள எடுத்திங்கன்னா, இப்போ குருமார்கள் எல்லாருமே அவங்க இன்டர்லிங்க் தான். கணக்கம்பட்டி அப்பா உங்களுக்கு, அவரும் செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர் தான். உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்காகவும், நீங்கள் மெயில் ஆர் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா இதுக்காக தான் ரொம்ப வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க, மனதில் நிறுத்தியிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அது லைஃபாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, வெற்றியை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே நடுவில் ஒரு கிளாஷ் இருந்தாலும் அதுவும் சுமூகமாகும். அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லைனா ப்ரைவேட் ஜாபுக்கோ ட்ரை பண்ணுறீங்க, அப்ராட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும்ன்றார். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இப்போ வந்து கரண்ட்டில் ஒரு அன்பேலன்ஸில் இருக்காங்க. ஒரு மணி இன்கம்லேயும் சரி, ஒரு எமோஷ்னல் லாக்லேயும் சரி, ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து லைஃப் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு குடும்பத் தலைவர் இல்லை தலைவியாக இருப்பீங்க, அவங்களோட அந்த லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு அன்பேலன்ஸில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், அதில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, அவங்களுக்கு திருமணம் நடக்குமா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக வரலாம். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறதில் ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. உங்கள் மகளுக்கான அந்த விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிலர் மகனுக்காக கூட இருக்கலாம், அது நீங்கள் பார்க்குறது மாதிரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் மகளுக்காக ட்ரை பண்ணுற விஷயம் பலித்தமாகிற மாதிரி இருக்குது. சன்கார்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு இது ஹோப் கொடுப்பாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்களோட மைண்டு கொஞ்சம் வந்து அன்பேலன்சிங்கில் இருக்குது. கரண்ட்டில் வந்து ஒரு ஜாபில் இருந்தாலும் அந்த ஜாப் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அது எப்போ வேணாலும் மூவ் ஆன் ஆகலாம், எப்போ வேணாலும் அந்த ஜாப்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். அது ஒரு அது ஒரு பர்மனன்ட் ஜாபாக இருக்காது. தட் மீன்ஸ் ஓகேவா? அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்கும் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அது என்னங்கிறத கவனித்து அதை கிளியர் பண்ணுங்கள். எஸ், நான் இப்போ இந்த கார்டு பார்க்கவே இல்லை, நான் இதை வச்சே தான் சொன்னேன். அவங்க எமோஷ்னல் லாக்லையும் இருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் இப்போதைக்கு எதுவும் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. இதை நினச்சி தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாமே சரி பண்ணி தரேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ் ரெக்கார்டு இருக்குது. இப்போ சில முயற்சிகள், வேலை சம்மந்தமான விஷயங்களை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் படிப்புக்கான விஷயங்களை கூட யோசிச்சுட்டு நிறைய ட்ரை பண்ணியாச்சு, இப்போ இனிமேல் இது சக்ஸஸ் ஆகுமா, அது சக்ஸஸ் ஆகுமா, அந்த கேள்வி இருக்குது உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்போ டிவைன் உங்களோட இருக்காங்க. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப், இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறார். சில விஷயங்கள்லாம் வந்து உங்களோட நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைன் கொடுக்கும் பொழுது அதை கவனிக்கணும். நீங்கள் அவங்களுக்கு நான் பாஸ்ட் இந்த கார்டு பார்த்துட்டே சொல்லிட்டேன், பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. பாஸ்ட்டில் சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க. அது வந்து ஜாப்லேயும் பார்த்துருக்கலாம், இல்லைனா பர்சனல் லைஃப், லவ் லைஃப், இதுலேயும் சில பேருக்கு வந்து அதுவும் தெரியுது.
இது மாதிரி அந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுனால இப்போ ஏதாவது ஒரு சைன் டிவைன் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது, இல்லை ஜாப் வருது, ஒரு சின்ன ஜாபாக இருந்தால் கூட, சிம்பிள் ஜாபாக இருந்தால் கூட, இல்லை நான் பெருசாக தான் நான் எய்ம் பண்ணேன், எனக்கு நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் கிடைச்சதுன்னா நான் போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 ஜாப் வருது, இல்லை ஒரு 3 ஒரே நேரத்தில் ஒரு 4-5 இடத்துலேருந்து வருது அப்படின்னா, சிம்பிளாக இருந்தால் கூட இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுமா, இதிலேருந்து உங்கள் க்ரோத் ஸ்டார்ட் ஆகுமா. எப்பவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரபஞ்சமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு மட்டும் எடுத்த உடனே பெரிய பில்டிங் கட்டிடணும், பெரிய ஜாபு, பெரிய எம்என்சி கம்பெனியில் போய் டப்புன்னு போய் உட்காந்துடணும். சின்ன சின்ன விஷயங்கள். ஃபஸ்ட்டு எல்கேஜி படிக்கிறீங்கல்ல, எல்கேஜி படித்து +2 வரைக்கும் முடித்து, அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து, அதுக்கப்புறம் தானே ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட் எடுங்க. ஒரு சின்ன விஷயம் டிவைன் உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க, ஆனால் உங்களோட ரெக்கார்டு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது. அது என்னன்னு பாருங்கன்னு சொன்னல இந்த கார்டு பார்க்கும் போதே, கொஞ்சம் அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வைங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு சில பீப்புள் வந்து நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி ஒரு திருமணமாகி சிங்கிளாக கூட இருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. நியூ பிகினிங்ஸ்க்காக, இல்லைனா ஒரு புதிய வேலைக்காக, இல்லை பிஸ்னஸ்க்காக நிறைய ஸ்டெப் எடுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் சைன்லாம் கொடுக்குறேன் சாமி, நீ ஏன் சாமி வந்து கவனிக்க மாட்டேங்கிற, கவனி சாமி, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் சாமி பெரிய விஷயம் கிடைக்கும், உனக்கு சீக்கிரம் நல்ல நியூ லைஃப் இருக்குது சாமி அப்படிங்கிறாரு. சந்தோஷமா? இது நியூ பிகினிங்ஸாக இருக்குன்னா அது நியூ பார்ட்னர் வரலாம், இல்லைனா புது வேலை, இல்லை புது படிப்புக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஓஞ்சி போயிட்டீங்க. அதுக்கு காரணம் உங்களோட ரெக்கார்டு. உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். போயிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷனில் உட்காருங்க. அப்புறம் வந்து உங்களை எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தெரிஞ்சால் பண்ணுங்கள். யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போயிட்டு உங்களோட ஆழ்மன ரெக்கார்டெலாம் கிளியர் பண்ண முடியுமா, இல்லைனா ஆரா சக்கராவை பவர் பண்ண முடியுமா, ஏதாவது செஞ்சுக்கோங்க, செஞ்சு கிளியர் ஆகுங்க. இன்கேஸ் அதெல்லாம் யாரும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டிவைன் பாத்லேயும் கிடைக்குது. மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை வந்து செஞ்சுட்டு பலனடைங்க. ஏன்னா நான் நிறைய பதிவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. சில பேருக்கு வந்து நாங்கள் வந்து கிராட்டிடியூட் பண்ணுறோம் மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை இது வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் பதிவு விடுங்கன்னு சொல்லுவேன்ல நான். உங்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்களோ அடுத்த பதிவு பார்க்கும்போது கமெண்டில் போடுங்க. இன்கேஸ் அது நடக்கலை அப்படின்னா இங்கே ரெக்கார்டு இருக்குது. இந்த ஆழ்மன ரெக்கார்டு அவர் கொடுக்குற அந்த நியூ பிகினிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. புரியுதா? ஸோ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கரா வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது, இல்லைனா உங்கள் கர்மா போயிட்டுருக்கு. இப்போ கர்மானா இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா சனி தசை முடிஞ்சு இப்போ வந்து ராகு கேது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராகு கேது ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டார் அந்த இதுக்கெலாம் வந்து அவங்களோட பலனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த நட்சத்திரமாவது இருங்க, எந்த ராசியாவது இருங்க, உங்களை டேக் கேர் பண்ணிடுவோம். டிவைன் பாத் சேனலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கர்மா கிளியர் ஆகும். இதுக்கு மேலே நான் என்ன இது கொடுக்கறது? ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறதே ஆஸ் அ குருவாக தான் பேசிகிட்ருக்கேன். குருவாக தான் உங்களுக்கு வந்து இந்த டிவைன் பாத் சேனல் மூலமாக இந்த டாரோட் கார்டு ரீடிங் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான அற்புதமான வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் கமெண்ட்டில் பதிவிடுங்க, கிடைச்சாலும் சொல்லுங்கள். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறத பார்த்துக்கோங்க, அதுக்கான லேகிங் என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, பழைய பதிவுகளெல்லாம் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருக்க பதிவுகள், ஜனவரிக்கு முன்னாடி இருந்த பதிவுகள், இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் எண்டிங்கில் அதிலெல்லாம் ரொம்ப டீப்பாக பேசியிருப்பேன். இந்த ஆழ்மனை பதிவுகள்லாம் என்ன வேலை செய்யும், அது உங்கள் திருமண வாழ்க்கையை எப்படி பாதிக்குது,
ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் எனக்கு அப்போ வந்து ரெசனேட் ஆகும். அதுக்கான வீடியோ தான் நான் நிறைய போடுவேன். அப்போது பார்த்திங்கன்னா அதே இது இப்போ தான் கண்டினியூ ஆகிட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் ஜென்ரலாகவும் நான் எடுக்கிறேன். ஆழ்மன பதிவுகள். இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அங்கே அந்த வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா ஒரு திருமணம் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் சரியாக செட் ஆகலை. இத்தனைக்கும் மேட்சிங் பார்த்துருப்பீங்க, ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்து வீட்டில் பெரியவங்க பேசி முடிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் சில பேரோட வாழ்க்கை திருமணம் ஏன் இதுவாகுதுன்னா, இன்றைக்கி காலகட்டம் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியராக நீங்கள் வந்து பாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த பாஸ்ட் ரெக்கார்டு எப்படின்னா, உங்கள் மனம் ஒரு மனம் என்பது ஒரு மண் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே நீங்கள் எந்த விதையை போட்டாலும் அந்த விதையை வந்து அது விளைச்சி கொடுத்துரும். பூமியும் ஒரு டிவைன் எனர்ஜி தான். பஞ்சபூத சக்திகளில் பூமியும் ஒரு டிவைன் எனர்ஜி. ஆனால் அந்த டிவைனுக்கு அது நல்லது கெட்டது தெரியாது. நீ என்ன போடுறியோ அதை விளைச்சி கொடுத்துரும். நீ விதைக்கிறது என்ன விதைன்னு உனக்கு முதல்ல நல்லது தெரியணும். நான் போடுறது கஞ்சா செடியை வச்சுட்டு நான் வந்து மாம்பழம் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாம்பழம் வராது. கஞ்சா செடியோட அந்த விருட்சம்தான் வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ்டில் காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, சில பிள்ளைகள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு அதில் சக்ஸஸ் பார்க்க முடியாமல் அதில் ஒரு ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து பசங்க உடனே வீட்டில் சொல்லிட மாட்டாங்க. சில பேர் வந்து என்னோடய பதிவுகளை பார்க்குறவங்க பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து திருமணம் பார்த்துட்ருக்காங்க வீட்டில் உங்களுக்கு அப்படின்னா நீங்களும் வர்றீங்க, ஃபீமேல் ஆர் மேல். அப்போது உங்களோட அந்த விஷயங்களை எங்ககிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு பார்ப்பேன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டிங்கனாலே எனக்கு இன்ட்யூஷன் வந்துடும். இன்ட்யூஷனில் கரெக்டாக அந்த கால்ஸும் அலைன் ஆகி வந்துடும். ஆனால் சில பேர் வந்து இல்லவே இல்லை மேடம், நான் வந்து அது அப்போவே ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, சாதிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மேடம். நான் வந்து அதெல்லாம் அப்புறமா நான் கொஞ்சம் டீப்பாக இதை உள்ளே போய் பார்த்துட்டு கேட்டேன்ன பிறகு, ஆமாம் மேடம் எனக்கு வந்து இருந்தது. ஆனால் நான் வந்து அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அது வந்து அதெல்லாம் தூக்கி போட்டேன் மேடம். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நீ சின்ன வயசுலேருந்து நீ எது எமோஷ்னலாக ஆகுதோ, எமோஷ்னல் ஃபீல் எங்கே கொடுக்குறியோ அது வந்து ரெக்கார்டு. நான் சின்ன வயசில் நினச்சேன், அது வந்து இப்போ எனக்கு வந்து இதுவாகுமா அப்படின்னா ஆகும். நீ ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட வைக்கிற இல்லை, ப்ரேயர் பண்ணுறீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் அது அலைனாகி உங்கள் கையில் வரும். ஒரு வருஷமோ இல்லை, அது உங்களோட அந்த இதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த குட் கர்மா, உங்களோட குட் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பொறுத்து அது உங்கள்கிட்ட ஒரு நேரம் வந்து சேரும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம எப்போயோ கேட்டோம் இப்போ வருது. ஆனால் இறைவன் கொடுப்பாரு. நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் வந்து அந்த பழைய பாஸ்ட் ரெக்கார்டு ரொம்ப கவலைப்படுறது, சோகப்படுறது, இப்போ கரண்ட்டில் இருக்கிறத பற்றியும் நினைக்காம ஃப்யூச்சரை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இந்த மன ஓட்டத்தை நீங்கள் ஓட்டிகிட்ருக்கனால தான் அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. அதே நேரத்தில் நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை அழுத்தி வச்சுருந்தீங்கன்னா, விதையாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அது விருட்சமாகும் பொழுது நீங்கள் ஏற்கனவே லோயர் எனர்ஜியில் இருக்கீங்க. அதோட வீரியம் தான் உங்கள் லைஃப்பில் அடுத்தது இருக்கும். இப்போ கரண்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் இந்த லேகிங்கில் இருக்கீங்களோ இது எல்லாமே உங்களோட பாசிட்டிவ் ரெக்கார்டோட விளைவு தான். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் யார் எந்தெந்த இப்போ ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க, அதே மாதிரி ஒரு நியூ லைஃப்காக நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுற பர்சன் ஃபீமேல் மேல் பார்க்குறீங்க. இந்த சிச்சுவேஷன் இப்போ உங்களோட என்ன ஓட்டம், உங்களோட இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எதோட ரிஃப்ளெக்ஷன்னா உங்களோட பாஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போவும் நீங்கள் இதை சரி பண்ணாமல் இவர் வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கான ஒரு நியூ பார்ட்னர் வராரு. ஒரு சிலருக்கு புது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம், இல்லைனா நீங்கள் ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக சூப்பர் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து அப்பா கொடுக்க ரெடியாக இருக்கார். சாமி நான் கொடுக்குறேன், நீ ஏன் சாமி இவ்வளோ சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, உன்னை வந்து நான் இந்த அளவுக்கு டிவைன் பாத் சேனல் மூலமாக உனக்கு அப்படியே புட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன எதனால் இது வந்தது, அதாவது ரூட் எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சால்
அதை கிளியர் பண்ணிக்க முடியும். இன்புட்டில் சரி பண்ணால் தான் அவுட்புட் நல்லா வரும். பேஸ்மெண்ட்டை சரியாக போட்டிங்கன்னா தான் பில்டிங்கை கட்ட முடியும். பேஸ்மெண்ட் இங்கே வீக்காக இருக்கும்போது பில்டிங்கை நீங்கள் என்ன தான் 10 வருஷமாக கட்டி வச்சுருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள். ஏன்னா நான் எந்த ஹீலர்ஸ் பேரையும் நான் சொல்ல விரும்பலை, யாருக்கும் நான் கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இறைவன் கொடுத்த விஷயம் என்னென்னா, இதுதான் உன்னோட ரோல், நீ உனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை நீ கொடு அப்படிங்கிறது அவரோடது. ஏன்னா நான் இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. லைஃப் கோச்சிங் கிளாஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான கிளாஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஆழ்மன ரெக்கார்டு, இது எல்லாத்துக்குமான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் சரி பண்ணி ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது அதில். ஓகேவா? அதில் எவ்வளோ பெரிய ஒன்று ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்மனெண்ட் ரெமெடி வேணும், எனக்கு பர்மனெண்ட்டான ஒரு ரெமெடி வேணும், எனக்கு ஒரு தீர்வு வேணும், பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இதுதான். ஓகேவா? யோசனையில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு புதிய ஜாபுக்காக இல்லைனா படிப்புக்காக முயற்சி பண்ணலாமா வேணாமா, கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி ரீயூனியனுக்காகவும் சில பேர் வந்து கேட்குறீங்க. ரீயூனியன் இருக்குது, ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் வில் டேக் 1 year. ஓகேவா? ஆன்சர் கொடுத்துட்டாரா? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரும். புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ட்ரை பண்ணணும், ஒரு ஜாபுக்கு கற்றுக்கோங்க, ஆக்ஷன் எடுங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட கம்பீரமாக இருக்கும் அந்த போஸ்டிங். நீங்கள் ஏதோ ஒரு படிப்புக்காக, அந்த படிப்பு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த இதுவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, அந்த டிகிரியோ இல்லைனா அந்த பர்டிகுலர் டாபிக் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, அது உங்களை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு தைரியமான பர்சனாக நீங்கள் கெத்தாக நிற்கலாம். இல்லை அப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஆனால் வரவங்க வந்து உங்களோட ஏஜில் கம்மியாக இருப்பாங்க. இந்த ரீடிங் பார்க்குறது மெயில் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் வந்து உங்களோட ஏஜில் கம்மியாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா சில பேர் வந்து மெச்சூரிட்டி ஏஜ் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்காது. சின்ன பிள்ளைங்க மாதிரி, டீனேஜ் பசங்க மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஏகரில் பண்ணுறது, அப்புறமா வந்து பேக் வாங்குவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நியூ ப்ரப்போசல் வருது, இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, இப்போ அகைன் ஒரு நியூ லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னாலும் சரி, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு செகண்ட் லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட ஆரா கனெக்ஷன் அவங்களுக்கு சரியாக பொருந்துதா, அவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது அதை செக் பண்ணுறவங்க இருந்தால் போய் பண்ணுங்கள். இந்த ஆரா சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட அப்படி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தில் அதுவும் அவைலபிள் இருக்குது. நான் அதான் சொன்னேனே, என்னோடய டிசம்பர் அந்த 2024 அந்த எண்டிங்கில் நான் அதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் சில பதிவுகள் வரும்பொழுது, லவ் ரிலேஷன்ஷிப் வரும்பொழுது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் கூட ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பதிவில் 1 or 2 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எதனால் இந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு ப்ரப்போசல் வரலாம். நீங்கள் புதிய முயற்சிகள் படிப்புக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க, அந்த படிப்பு சக்ஸஸ் ஆகும், அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து செய்யலாமா, இது ரொம்ப அது எப்படின்னா ரொம்ப அட்வென்ச்சரஸ் மாதிரி, கண்டிப்பாக இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படிப்பாக கூட இருக்கலாம் அது. அதே மாதிரி ஒரு வேலைக்காக சிலர் வந்து இப்போது ஆல்ரெடி அதுக்கான ஆக்ஷனில் இறங்கியிருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. இந்த ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. இந்த தாட்டில் மட்டும் இருக்கீங்கல்ல, முடிவெடுத்திருக்கீங்க, நான் சாதிப்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆக்ஷன் எடுங்க நீங்களும்.
ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. உங்கள் ஜாபில் வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக அந்த மணி ரிலேட்டடான விஷயத்துலலாம் எஃபெக்ட் போடுறீங்க. ஆனால் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. படிப்பு சம்மந்தமான விஷயம் கூட ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் சக்ஸஸ் பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா ஒரு எந்த ஒரு வேலையும் வந்து நுணுக்கமாக செய்வீங்க, பேஷனேட்டாக செய்வீங்க. நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் தனித்துவமாக இருக்கும். இப்போ 10 பேர் ஒரு வேலையை கொடுத்து பணம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரில் நீங்கள் ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதுல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களோட அந்த நேர்த்தி வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிக்குவீங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் நீங்கள் ஏதாவது ஜாப் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. நீங்கள் வந்து அம்மன் வழிபாடெல்லாம் அதிகமாக பண்ணுவீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கூட கொஞ்சம் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, சக்ஸஸ்னால் மணி இன்கம், ஓகே, அது மாதிரி பிஸ்னஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இல்லைனா கவலைப்படாதீங்க. அது கொஞ்ச நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஒரு 6 மந்த் 1 இயர் அந்த மாதிரி அது டைம் எடுத்து உங்களுக்கு இதுவாகும். அதனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட ஜாப் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஜாப் மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் தெரிகிறீங்க, என்ஜிஓ மாதிரி தெரியுது. நீங்கள் ஒர்க் பண்ணுற செக்டாரில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இப்போ பப்ளிக் சர்வீஸில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அட்வொகேட் மாதிரி அந்த மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டாரில் அந்த மாதிரி இதில் லைனில் தெரியுது. மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 9 ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து புது லைஃப்காக கூட கேட்கலாம். உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன், எனக்கு ஒரு என்னை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய, என்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய பர்சன், செகண்ட் லைஃப் தான் அது, ஓகேவா? அது மாதிரி நீங்கள்லாம் அபவ் 35, 40 அந்த மாதிரி தான் இருப்பீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அந்த மனதில் நிறுத்தியிருப்பீங்கல்ல, இப்போ அப்பா கிட்டே கேட்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு இது செட் ஆகணும், எனக்கு இப்படி அமையணும் அப்படின்ட்டு, கண்டிப்பாக அமைவாங்க. நீங்கள் அது மணி ரிலேட்டடான விஷயங்கள், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக கேட்குறீங்க, ஜாப்காக கேட்குறீங்க, செகண்ட் லைஃப்காக கேட்குறீங்க. கண்டிப்பாக செகண்ட் லைஃப்காக 75% அப்படி தான் ரெசனேட் ஆகுது, ஓகேவா? நீங்கள் இப்போ அவர்கிட்ட மனசில் நிறுத்தி நீங்கள் வச்சு பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரேன்றாரு. உங்கள்கிட்ட இருக்க சில லேகிங்கை சரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீலிங் தேவை. சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கே சில மெடிடேஷன் மெத்தட் தெரியும்னா பண்ணுங்கள், ஓகே? இல்லை அப்படி எதுவும் தெரியலன்னா டிவைன் பாத் சேனலில் ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, நம்மக்கிட்ட நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. அதில் ஒரு கிளாஸ் பற்றி நான் வந்து அது ஒரு மாஸ்டர் கிளாஸு, ஆரா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கிறதுனால நான் அதை வந்து இந்த வீடியோவோட பிகினிங்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எப்படின்னா நீங்கள் ஒரு மாஸ்டராகவும் மாறிக்கலாம், மற்றவங்களுக்கும் சர்வீஸ் கொடுக்கலாம். உங்கள் லைஃப்பையும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும், அடுத்தவங்க லைஃப்பையும் சரி பண்ண முடியும். அதில் ஹீலிங்கும் இருக்குது. அதில் நிறைய பெரிய டிபார்ட்மெண்ட். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இது மட்டும் போதும், இது மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது மட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நான் மொத்தத்தையுமே படிக்கிறேன், எனக்கு மொத்தமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி 2-3 ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். அது லவ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையாகவும் தெரியுது. உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் கொஞ்சம் ஹீலிங் எடுத்துக்கணும். உங்களோட இந்த பாசிட்டிவ் ரெக்கார்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனை பாதிக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் ஆஸ்ட்ரோ பார்த்து நீங்கள் வந்து மேட்சிங் பார்க்குறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் ஆஸ்ட்ரோவில் வந்து எப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு இவங்க தான் செட் ஆவாங்க, ஏன்னா உங்கள் கர்மாவுக்கு அவங்க கர்மாவை தான் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அது கர்மானு தெரிஞ்சு அதில் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான, நான் ரொம்ப பெரிய விஷயத்த நான் ரொம்ப இப்படிங்கிற நேரத்தில் ஈஸியாக ஃப்ளோவாக உங்களில் ஒருத்தர் அப்படி ஈஸியாக சொல்லிடுறேங்கிறதுனால அது இன்னும் சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு போகாதீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி,
பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிவைன் பார்த்து உங்கள் கண்ணில் பட்டுச்சா 2 பேரோட ஆராவை செக் பண்ணிவிட்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துட்டு எவ்வளவோ செலவு, ஒரு மேரேஜுக்காக எவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ எமோஷ்னல் லாக் ஆகி வெளியே வரீங்க, எமோஷ்னல் லாக் ஆகி வெளியே எங்கே வரீங்க, அது ரெக்கார்டாக தான் வச்சுக்கிறீங்க. அடுத்த லைஃப்பை மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற வேலையிலையும் அது டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் வேலையை டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் உடலை டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு இடத்துல அடி கிடையாது, பல வழிகள்லையும் அடி வாங்குவீங்க. உங்களுக்கான அதுதான் சொல்கிறேனே, உங்களோட கர்மா வேலை செய்யணும் ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பினீங்கன்னா கர்மாவோடையே வாழ்ந்துட்டு போங்க. உங்கள் கர்மா உங்களோட தலை விதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்துக்குவாங்க. ஏன்னா டிவைன் பாத் சேனல் இஸ் நார்மல் சேனல் கிடையாது. இது குருமார்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு குருமார்களால் வழிநடத்தப்படுகிற சேனல். நான் ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய வாய்ஸும் இப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நான் பேசுகிறது ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன், நான் என்னோடய நேச்சரே அப்படி தான். எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அது. நான் 4 பேருக்கு கைட் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஆஸ் அ குருவாக ஒரு ஆன்மீக குருவாகவும் உங்களோட வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய குருன்னா நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இறைவன் என்ன கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு பிடிக்குதோ ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழுங்க, உங்கள் தலைவிதியை மாற்றிக்கோங்க. இல்லை நான் அந்த கர்மாவிலே இருப்பேன், நான் எல்லாரையும் குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னா போய் அப்படியே இருங்க. யாருக்கு இப்போ நட்டம்? இறைவன் காட்ட தான் செய்வார். இறைவன் கனகம்பட்டி அப்பாவை இப்போ எளிமையாக ஒரு கிராமத்து ஆள் மாதிரி எப்படி அவரெல்லாம் பார்க்கும்போது நம்ம தாத்தா பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, அவங்க அது மாதிரி அப்பா ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணுற ஒரு அப்பாவை பார்த்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவரை பார்த்தா அப்பா ஸ்தானத்தில் அப்படி தான் எனக்கு தோணும். அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணும். இறைவன்னா அப்படியே கோவிலில் இல்லைன்னா சினிமாவில் காமிக்கிற மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு நின்று உனக்கு போதனை கொடுத்தா தான் நீ கேட்பீங்களா? கடவுள் டைரெக்டாக அப்படி வரமாட்டார். அதுக்கு தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அம்மா அப்பாங்கிற அந்த 2 பேரை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா குரு தான் கடைசி வரைக்கும். அம்மா அப்பா உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க, உடல் கொடுத்துட்டாங்க. உயிரும் உடலும் கொடுத்தா மட்டும் போதுமா? அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது இந்த வாழ்வியலை சொல்லி தந்து இந்த உலக இந்த கார்மிக் அந்த கர்மாவுக்காக தான் வந்துச்சு. அந்த கர்மாவை இன்னும் அதிகம் பண்ணிக்காமல் அது கர்மாவை சரி பண்ணி அது நல்ல விஷயங்களை ஈர்த்து இறைவனோடு அது ஐக்கியமாகி, இறைவனோடு ஐக்கியமாகனா நீ சன்னியாசியாக போ, நீ தனியாக ஒரு லைனை ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் போய் உட்காந்துக்கோ, நீ குடும்பத்தை விட்டு பார்க்காத அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. உன் லைஃப்பை பார்த்து நீ நல்லா வாழ்ந்துக்கோ. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைனை எப்படி யூஸ் பண்ணணுமோ உன்னோட கர்மாவிலேருந்து நீ கொஞ்சம் உன்னை சரி பண்ணி உனக்கான குட் கர்மாவை சேர்த்துக்கோ. அதுக்கான பாதையை தான் இங்கே டிவைன் பாத் சேனலில் ஆஸ் அ ஆன்மீக குருவாக ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடிய பல அற்புதமான சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இது ரொம்ப உங்களை சேஃபாக வழிநடத்தும். நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் போனாலும் வெளியில் இருக்க மாஸ்டர்ஸ்க்கெலாம் நான் கேரண்டியே கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிவைன் பவர் உள்ளே இறங்கும் பொழுது பயங்கரமான ஒரு அந்த வைப்ரேஷன் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்களால ஹையர் ஃப்ரீக்வன்சி டிவைன் பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான மாஸ்டர், சரியான ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியாக வரும். இன்கேஸ் அதெல்லாம் பண்ண தெரியல, அங்கே போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் இருக்கிறதும் போச்சுடா, இருக்கிற நிம்மதியும் போச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த வெளியில் பண்ணுற எந்த ஒரு வித்தைக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் அதை கேரண்டியாக சொல்ல முடியாது. ஓகேவா? உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிதல் இருந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் போனால் இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிவைன் பாத்தில் உங்களோட கார்மிக் சுச்சுவேஷனாக இல்லைனா இது பிளாக் மேஜிக்காக இது எதனால் இந்த மாதிரி லேகிங் இருக்குது ஆழ்மன ரெக்கார்ட் பதிவாக இந்த லேகிங்க்கான ரீசன் என்னங்கிறத நான் கிளியர் கட்டாக அந்த ரூட்டோட அந்த பிரச்சனை எங்கேருந்து இது ஆரம்பிக்குதுங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒரு எல்கேஜி குழந்தை என்னோடய பதிவை பார்த்துச்சுன்னா அப்படியே புரிஞ்சுக்கும். அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னு அதுக்கு தெரிஞ்சிடும், டிசைட் பண்ணிவிடுவாங்க. அவங்க அந்த ஏஜ் வரைக்கும் தான் அவங்க கரெக்டாக டிசைட் பண்ணுற அறிவு ஞானம்லாம் இருக்கும். உங்களை மாதிரி வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெக்கார்டு. உங்களை மாதிரியே அப்புறமா எல்லா 10ஓட 11 அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தானே? ஓகே, சரி. இந்த மாதிரி நிறைய லைஃப்பில் அடி வாங்கியிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. சில பேர் இந்த சில சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லேகிங் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால கட்டுப்பட்டு இருக்கீங்க. உங்களால் ஒரு இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்க முடியல. இது ஒரு சிலருக்கு.
நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த பாஸ்ட் ரெக்கார்டு பாருங்கள், அடுத்த கார்ட்லேயே அதுதான் வருது. எஸ், ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் வேலை செஞ்சிட்ருக்கு தேர்ட் பார்ட்டியாக. உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. அது ஒரு கார்மிக், அவங்க ஒரு கார்மிக்காகவும் இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக் மேஜிக்னால தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்காக இருக்குது. அந்த பர்சன் கொஞ்சம் வெல் செட்டில்டான பர்சன். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து அது படிப்பு சம்மந்தமான விஷயத்தையும் பாதிக்குது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்குது. ஆனால் இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறார். உங்ககிட்ட இருக்க இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த கார்மிக் சிச்சுவேஷன் ஆர் பிளாக் மேஜிக், இப்போ தான் இதை பற்றி பேசினா அடுத்த கார்டே அதுதான் வருது. ஓகேவா? ஒரு சிலருக்கு அதனால கூட உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பு, திருமணத்துக்காக பார்க்குறது, இது எல்லாமே கூட பாதிக்கிற மாதிரி தெரியுது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு இறைவன் உங்களுக்கான வழியை சொல்லிட்டாரு. வெற்றி நிச்சயம். எப்போ மேடம், எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் ஆகும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் மெயில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் அமைவாங்க. ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மூதாதையரோட சப்போர்ட்டு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டு, இதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு இல்லாமல் இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் இருக்குன்றார். தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஜாப் பண்ணுற இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்களால ரொம்ப நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்க. அவங்க ஒரு ஹையர் போஸ்டிங்கில் கூட இருப்பாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் அந்த ஜாபில் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு சிலர் அந்த ஜாபை விட்டுருக்கலாம், இல்லை ஒரு சிலர் அதில் இருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்த ஜாபுக்கு நீங்கள் போகிறதுக்கும் பயப்படுறீங்க. அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் பயப்படுறீங்க. சரி, ஏனையோ இந்த லேகிங்லேருந்து வெளில வரத்துக்கான விஷயங்களை சொல்லிட்டேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்துக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எப்படின்னா, சொசைட்டியில் நான் பெரிய ஒரு ஆளாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய லட்சியம் பெருசு உங்களுது. கோல்லாம் பெரிய பெரிய கோல் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தருவார். ஆனால் நீங்களும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க சில லேகிங்கை சரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வெளியூர் ஜாபுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இருக்கிற இந்த வேலையே சரியில்லை அப்படின்னாலும் அதில் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் அந்த வேலையில் இருப்பீங்க, ஒரு சிலர் அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டு வேறு ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க. அதில் சக்ஸஸ் கிடைக்குமா, அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் வைங்க. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களோட ஆரா சக்ராவை செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுக்கணும், உங்களுக்கு ஏதோ ஒரு திருமணம் வாய்ப்பு வருது அதுக்கான பார்க்கணும், இல்லை வேலை வாய்ப்பு வருது, முக்கியமாக வேலை வாய்ப்பு, திருமணம், படிப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கிற முடிவு கரெக்டாக, இதில் வந்து ஸ்கோப் இருக்குமா, இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுமா, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லேகிங் ஏதாவது இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை இறைவன் வந்து அந்த சக்ஸஸை ரீச் பண்ண வச்சுருவார். ஏன்னா உங்ககிட்ட அந்த லேகிங் இல்லாமல் நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியில் டியூன் ஆகி இருந்தீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஓகே, இன்கேஸ் ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அதனால் கால் பண்ணிங்கன்னா என்னால் அடிக்கடி எடுக்க முடியாது. நிறைய பேருக்கு கால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆல்ரெடி நான் அதை புரிய வச்சுட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் எப்போ இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம சேனல் வந்து வேர்ல்டு வைட் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வேணும், ட்ரீட்மெண்ட் வேணுமா, இல்லை லேகிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்காக பார்க்குறீங்க, அடுத்தது வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் சரி பண்ணி தர முடியும். ஏன்னா அங்கே கர்மாவுக்கு சரி பண்ணுறோன்னா எங்களால் என்ன
அதுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் டிஎன்ஏ பிரச்சனை, உங்களோட ஹெரிட்டேஜ், உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்குன்னா அந்த டிஎன்ஏ பிரச்சனையை கூட எங்களால் சரி பண்ண முடியும். அப்போனா நாங்கள் என்ன பவரில் இருக்கிறோன்னு யோசிச்சுக்கோங்க. நான் வந்து ஆஸ் அ நார்மல் டாரோட் இதால் நான் பார்க்கல. நான் வந்து ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இறைவன் எனக்கு இந்த இதுவை கொடுத்து, இந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்து, நீ இதை தான் சூஸ் பண்ணணும், இதை தான் உன்னோட கேரியர் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறாரு. எனக்கு கொடுத்த இந்த விஷயத்தை, ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா வரணும் நீங்கள்லாம். ஓகே? அதனால தான் கணக்கம்பட்டி அப்பாவாக வந்து அது உங்களுக்கு வந்து பிரசன்னமாகறாரு. எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு தெரியுமா? போன வாரம் கூட ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து ஒரு ட்ராவலிங் டைம் அப்போது டக்குன்னு வந்து தரிசனம் கொடுத்தாரு. அவரை பற்றி நான் இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அப்படி வந்து மேஜிக் பண்ணிகிட்ருக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கணுமா? ஆஸ் அ குருவாக உங்களுக்கு கிடச்சிருக்காரு. டிவைன் பாத் மூலமாக ஹேமாவாக பேசிகிட்ருக்கிறார். தட்ஸ் இட். அவ்வளோதான். இதுக்கு மேலே எவ்வளோ புரிய வைக்கிறது? போயிட்டு இன்னும் ஆஸ்ட்ரோவே கட்டிக்கிட்டு அழுகுறீங்களா, இல்லை தலைவிதி தான் நினச்சிட்டு வாழ்கிறீங்களா? அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். கீ உங்கள் கையில். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.